ஹாய் டீம், குட் மார்னிங் டு ஆல். இந்த பதிவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு. இப்போ ரீசெண்டாக பார்த்துருந்தோம்னா சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் அகேன்ஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதாவது நம்மளுக்கு எப்படி ஓட்டுரிமை இருக்கு, நமக்கு எப்படி ஒரு மதத்துக்காரங்களும் அந்தந்த மதத்து சம்மந்த மாதிரி நம்ம வந்து ஃப்ரீடமாக ப்ரே பண்ணிக்க முடியும். அப்புறம் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, இந்த மாதிரி எல்லா அடிப்படை உரிமைகளையும் இருக்கிற மாதிரி இந்த கிளைமேட் சேஞ்ச், ஃபைட் அகேன்ஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அடிப்படை ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக வந்து பண்ணியிருக்காங்க. அது ஒரு கிரேட் சல்யூட் டு சுப்ரீம் கோர்ட். நிறைய பேர் வந்து நான் இந்த போட்ட வீடியோஸ் இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் கேட்டாங்க, ஏங்க டெவலப்மெண்ட்னா மலையெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தா முடியுமா, மணலெல்லாம் பார்த்துட்டு இருந்தா முடியுமா, எப்படி வீடு கட்டுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து கேட்டிருந்தீங்க. தேவைக்கு எடுத்தா பிரச்சனையே கிடையாது. ஆனால் வளர்ச்சிங்கிற பேர்ல நம்ம மேல தவறா திணிக்கப்படுற விஷயங்கள் இது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, எக்கனாமிக் இதெல்லாம் பண்ணனால எக்கனாமிக் வளர்ந்துருக்கணும்ல, ஆனால் வளரல. 270 பில்லியன் வந்து நம்மளுக்கு 2022 வரைக்கும் இந்த கிளைமேட் சேஞ்ச்னால மட்டுமே லாஸ் ஆயிருக்கு. அப்ப நீங்க 270 பில்லியன் அப்படின்னா, ஒரு பில்லியன் அப்படின்னா 8400 கோடி இப்புள்ள மதிப்புப்படி. அப்ப 270 பில்லியன் அப்படின்னா நீங்க ஒரு வாரம் வந்து கண்டக்ட் பண்ணாலும் கூட இவ்வளவு செலவாகாது. அவ்வளவு செலவு வந்து அவ்வளவு லாஸ் வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச்னால மட்டும் நடந்திருக்கு. அப்ப தயவு செஞ்சு வளர்ச்சின்னு பேசி மக்களை ஏமாத்துற கட்டமைக்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் சரி, அதை கேட்டுட்டு தெரியாம இருக்கிற பொதுமக்களுக்கும் சரி, வளர்ச்சி அப்படிங்கிறது நீங்க எக்கனாலஜி இஸ் எக்கனாமிக். நீங்க ஒரு நாளும் ஒருபோதும் என்வைரன்மெண்ட்டை வந்து கேடு விளைவிச்சு வளரவே முடியாது. இதை நான் சொல்லல, இப்ப ரீசெண்டா நடந்த சுப்ரீம் கோர்ட்டோட இதுலயும் டைம்ஸ் ஆஃப் இந்தியாலையும் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து வந்திருக்கு. தயவு செஞ்சு நீங்க பாருங்க. நம்ம உழைக்கிறது, இந்த உழைப்பு, இது எல்லாமே வந்து என்னன்னா இந்த காமன் மக்களை போய் சேரணும். அந்த அடுத்த தலைமுறை குழந்தைகள் எந்த தவறும் செய்யாத அந்த பிஞ்சு குழந்தைகள் வந்து இதனால போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஒருத்தரும் அதை உணர்ந்து தன்னோட லைஃப் ஸ்டைலை மாத்தாம நம்மளால இதுல இருந்து கம்பேர் பண்ணவே முடியாது. தென் அந்த எக்கனாமிக், இப்ப இருக்கிற இந்த எக்கனாமிக் வச்சுட்டு நம்மளால கிளைமேட் சேஞ்சை மிட்டிகேட் பண்ண முடியாது. ஸோ லெட்ஸ் டுகெதர் ஸ்ட்ரைக் ஃபார் கிளைமேட் சேஞ்ச்.